வரும் முன் காப்போம். ஒரு அழகான கிராமத்தில் மரங்களாலும் பூக்களாலும் சூழப்பட்ட ஒரு அமைதியான குளம் இருந்தது. அந்த குளத்தில் பல மீன்கள் வாழ்ந்துச்சு. அதில் 3 மீன்கள் ரொம்ப நண்பர்கள். எப்போதும் சேர்ந்து விளையாடி சிரிச்சு பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதில் முதல் மீன் நல்ல புத்திசாலி. எந்த ஒரு விஷயத்தையும் முன்னக்கூட்டியே யோசிக்கக்கூடிய திறமை அதுக்கு இருந்தது. அதாவது வரும் முன் காப்போம். 2வது மீன் நல்ல விவேகம் உள்ளது. கஷ்டமான சூழ்நிலைகளை கூட சரியான முடிவை எடுக்கும். அதாவது வரும் பொழுது காப்போம். 3வது மீன் ரொம்ப குறும்பும் சோம்பேறித்தனமும் விளையாட்டுத்தனமும் நிறைஞ்சது. அது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது வந்த பின் காப்போம். இந்த 3 மீன்களும் வெவ்வேறு குணத்தோடு இருந்தாலும் பிரியாத நண்பர்களா ஒன்னா சேர்ந்து அந்த குளத்துல வாழ்ந்து வந்தாங்க. கோடை காலம் வந்துச்சு. அப்போ புத்திசாலி மீன் கவனிச்சது, ஐயோ, இந்த குளத்தோட நீர்மட்டம் சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானது. இதை நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சது. இங்க பாருங்க, நம்ம குளத்தோட தண்ணி ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க பெரிய ஏரிக்கு போகிறது நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். ஏற்கனவே நிறைய மீன்கள் அங்கே போயிருச்சு. நம்மளும் போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் விடு, ரொம்ப சுகமாக இருக்கும், அதை பாரு. இன்னும் நேரம் இருக்குப்பா, ஏதாவது நடந்தா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்த 2 மீன்களும் போயிட்டாங்க. அந்த புத்திசாலி மீனுக்கு பெரிய மனசு இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாததுனால தனியா தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. மித்த 2 மீன்களும் வழக்கம் போல அதோட வேலையை பார்த்தாங்க. அடுத்த நாள் ஒரு மீனவர் அந்த குளத்துக்கு வந்தார். அட, இந்த மாதிரி ஒரு குளத்துக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னார். அடுத்ததா அந்த மீனவர் ஒரு பெரிய வலையை எடுத்து குளத்துக்குள்ள வீசினார். அவர் எதிர்பார்த்தபடியே நிறைய மீன்கள் மாட்டுச்சு. அதே போல நம்மளோட விவேகம் உள்ள மீனும் சோம்பேறி மீனும் கூட மாட்ட வேண்டியதா போயிடுச்சு. அந்த சமயத்துல அந்த விவேகம் உள்ள மீனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. தன்னோட கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு செத்து போனது போல அது நடிச்சது. அதை பார்த்த மீனவர், ஐயோ, இந்த மீன் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அதை குளத்துக்குள்ளேயே திரும்ப போட்டார். அவ்வளவுதான். அடுத்த நொடியே நம்ம விவேக மீன் ஒரே பாய்ச்சலா குளத்துக்குள்ள போய் தப்பிச்சிருச்சு. ஆனா இந்த சோம்பேறி மீனால எதுவும் செய்ய முடியல. அது எவ்வளவு போராடினாலும் கடைசி கண்ணீர் விடுறதை தவிர அதால ஒன்றும் செய்ய முடியல. ஒரு அழகான கண்ணாடி தொட்டியில தனிமையா வாழ வேண்டிய சூழ்நிலை அதுக்கு ஏற்பட்டுருச்சு. கதை நீதி, வருமுன் காப்பதே சிறந்தது. என்ன கிட்ஸ், நம்மளோட வேலைகளை முன்னக்கூட்டியே செஞ்சு வச்சோன்னா புத்திசாலி மீன் போல ஜாலியாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம சோம்பேறி மீன் மாதிரி எப்பவும் கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். சரி, இதே போல இன்னொரு நல்ல ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.